அது ஆர்டர் கொடுத்து செஞ்சு வச்சிருக்கிறது. அது ஜோடி மாலை ஆர்டருக்காக கட்டி ஏமா வச்சது. அப்புறமா ஒரு மாலை கட்டிக்கமா, எனக்கு அர்ஜென்ட். சார் அது ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து கட்டி வச்சது. ஜோடி மாலையெல்லாம் பிரிக்க கூடாது. ஆமா, என்ன பெரிய ஜோடி மாலை? ஒரிஜினல் ஜோடிங்க பிரிஞ்சிட்டு போயிருது, இதுல ஜோடி மாலை வரையும். சார் மாலை விடுங்க, விடுங்க சார், விடுங்க. அர்ஜென்ட்னு சொல்றேன்ல, நீ போய் இன்னொரு மாலை கட்டிக்க, நான் காசு வேணா தரேன். உங்க காசெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. மாலை வச்சுட்டு போங்க. ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இத பாரு, ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு போயிடு. இல்ல இது விக்கிறது தானே வச்சிருக்க, அப்புறம் என்ன இல்ல இருக்குன்னு இருக்க? என்ன பண்ணுவ? போலீஸ் கூப்பிடுவியா? பிரச்சனை பண்ணாதீங்க, மாலையை கொடுங்க. தம்பி, எதுக்குப்பா இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? மாலை இல்லைன்னா போயேன், அதை விட்டுட்டு. அப்பா நீங்க பேசாம போங்கப்பா. இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கை நீட்டிட்டே இருப்பாரு. நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன இதே வேலையா போச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது, கோயிலுக்குள்ள போய் கல்யாணம் பண்றவங்களை தடுத்து இழுத்துட்டு போறது, பிரச்சனை பண்றது தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? நீ என்ன பெரிய ரவுடியா? குடு மாலைய. மாலையெல்லாம் உதிர்ந்து பாரு, குடு. மாலை என்ன பின்ன அப்படியே இருக்குமா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உதிர போகுது. என்னமா பெரிய தாஜ்மஹாலை கட்டி வச்ச மாதிரி பேசுற? சாதாரண பூ மாலை தானே கட்டி வச்சிருக்க. குடு. ஐயோ தம்பி, ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? அது ஒருத்தங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, அதுவும் 2ஆ தான் கொடுக்க முடியும். அவ்வளவுதானே? சரி சரி விடுமா, அவன் தான் வம்பு பண்றதுக்குனே வந்திருக்கானே, அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? யோ, மரியாதை 2 மாலையும் கொண்டு வந்து வச்சுட்டு போயா. எனக்கு சுத்துங்க. அன்னைக்கு கோயில்ல ஒருத்த வந்து கல்யாணத்துல பிரச்சனை பண்ணான்னு சொன்னேன்ல, இவன் தான் அது. சரியான பொறுக்கி பையன். ஆமா, யார் இந்த பொண்ணு? இவெல்லாம் ஏன் கோயில் வாசல கடை போட விட்டுருக்கீங்க? இந்த தேங்காயை வண்டியை 3 தடவை சுத்தி சூறக்காயை உடைச்சிட்டு போ. 3 சுத்தா? ஒரு சுத்து போதும். சரி சரி, நீ காலேஜுக்கு போ. சரிக்கா.